Hi, hello guys. How are you all? இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் இதை பண்ணலாமா, ஸ்டேட் இதை பண்ணலாம், ஸ்டேட் இதை பண்ணலாமா, அதுதான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. கரெக்டாக இப்போ ஸ்டேட்டுக்கு என்ன ரைட் இருக்கு, ஸ்டேட்டுக்கு என்னதான் ரைட்ஸ் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெடரலிசம் இன் யூஎஸ் ஒரு விதமான ஃபெடரலிசம் இருக்குது. அவங்க ஸ்டேட் அனாட்டமி வச்சுருக்காங்க. அதுவே இந்தியன் யூனியனில் வி டோன்ட் ஹேவ் த ஸ்டேட் அனாட்டமி ஆஸ் அன் ஹோல். நாம் சென்டருக்கு கீழே கட்டுப்படுற மாதிரி ஆக்சுவலி ஃபெடரலிசமாக நம்ம கான்ஸ்டியூஷன் போட்டது இன்னொன்று சூப்பர் செட் ஆகக்கூடாது. இண்டிபெண்ட்டாக ஸ்டேட்டுக்குன்னு ஒரு அஃபேர்ஸ் இருக்குது, சென்ட்ரலுக்கு அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூஎஸ் அண்ட் அவர்செல்ஸ், என்னது இது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்போம். United States and India both follow a federal structure of governance, but their electoral system and federalism models differ significantly in terms of power distribution, election administration, and the role of states. Here is a detailed comparison. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபெடரலிசமில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டூயல் ஃபெடரலிசம் யூஸ் பண்ணுது. அதாவது த ஃபெடரல் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆப்ரேட் இண்டிபெண்ட்லி இன் தேர் ரெஸ்பெக்டிவ் டொமைன்ஸ். தே ஆர் இண்டிபெண்ட். அதுவே இந்தியாவில் குவாசி ஃபெடரலிசம்னு சொல்லப்படுறாங்க. அதாவது கோஆப்ரேட்டிவ் அண்ட் சென்ட்ரலைஸ்டு, ஒத்துழைச்சி ஒருங்கிணைந்து தான் இதை பண்ண முடியும். India has a strong central government which is states having limited autonomy. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபெடரலிசம் சொல்கிறோம்ல. அப்போ நம்ம இந்தியன் லெவலில், நான் சொல்கிறது ஃபியூச்சர் விஷனரியாக சொல்கிறேன், இந்தியா லெவலில் ஸ்டேட்டுக்கு அனாட்டமி வேணும்னா we genuinely need a central government or a policy in our parliament where we can be a dual federalism so that states can operate independently in their respective domains. அதுவே நம்மளால பண்ண முடியல இப்போதைக்கு. கான்ஸ்டியூஷனல் பேசிஸ். US constitution clearly defines the power of states and the federal government separately. தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. Indian constitution provides greater power to the union government and the states derive their authority from it. இதுவும் கான்ஸ்டியூஷன் லெவலில் பிரச்சனை. இப்போ கான்ஸ்டியூஷனுங்கிறது ஹிந்து ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கு, இப்போ நம்ம செக்குலர் ஸ்டேட்டாக இருக்கோம், ஹிந்து ஸ்டேட்டாக மாற்றணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணால் 2/3 மெஜாரிட்டி இந்த லோவர் ஹவுஸ் அந்த அப்ரூவ்ஸ் வேணும். கான்ஸ்டியூஷனில் அமெண்ட் பண்ண போகிறாங்க, எல்லோரும் வாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் காப்பாற்றணுங்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணி காங்கிரஸ் நல்லா அப்போசிஷன் ஜெயிச்சு வச்சுருக்காங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறதே தப்புனா கிடையாது. ஃபார் த ரைட் ரீசன் நீங்கள் அமெண்ட் பண்ணலாம். அப்போ கான்ஸ்டியூஷனே அமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 2/3 மெஜாரிட்டி வித் லோவர் ஹவுஸ் அந்த அப்பர் ஹவுஸ், இந்த புரிதல் இருந்தால் we can have அந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கே மொத்த பவர் இருக்குல்ல. இதையே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்து சிஎம்மாக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் தான் ஸ்டேட் அனாட்டமி வேணும், ஸ்டேட் ரைட்ஸ் வேணும்னு அவ்வளோ பேசினார். யூனியன் கவர்மெண்ட் எல்லாத்தையும் எடுக்குது, அவங்க எல்லா பவரையும் அதிகார குவிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு அவர் தான் எல்லாத்தையும் பேசினார். அவர் அப்படியே பிரைம் மினிஸ்டர் கனெக்ட் வந்ததுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் பயங்கரமாக பண்ணார். அனாட்டமி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் தேர் ஓன் கான்ஸ்டியூஷன்ஸ். தெரியுதா உங்களுக்கு? யூஎஸில் states have their own constitutions and they can make independent laws within their jurisdiction. State do not have separate constitution except Jammu and Kashmir. Before Article 370 was revoked in 2019, center has overriding authority. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் நமக்கும் அவங்களுக்கும். இப்போ எலக்ட்ரல் கவர்னன்ஸில் வரும் எலெக்ஷன் கமிஷன். நோ சென்ட்ரல் எலெக்ஷன் அத்தாரிட்டி. எலெக்ஷன்ஸ் ஆர் மேனேஜர் ஸ்டேட் லெவல் வித் வேரிங் ரூல்ஸ். A single autonomous, நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன், ஆட்டோனோமஸ் எலெக்ஷன் கமிஷன் conducts or regulates elections nationally. Control over elections. Each state manages its own election, voting system and procedures, leading to variation across the country. Election Commission of India has centralized control over elections for parliament and state legislation. Presidential versus parliamentary system. US has a presidential system where president is elected separately from Congress. காங்கிரஸுங்கிறது நம்ம என்ன படித்தோம்? காங்கிரஸுங்கிறது லோவர் ஹவுஸில் அண்ட் அப்பர் ஹவுஸ் ரெண்டுமே ரெப்ரசன்டேட்டிவாக, அதாவது லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ளஸ் செனட்ஸ் எல்லா ஸ்டேட்டில் இருந்துங்கிறவங்க தான் சேர்ந்து தான் காங்கிரஸ். ஸோ அதை தாண்டி அவங்க பிரசிடென்ட்டையும் தனியாக எலெக்ட் பண்ணுவாங்க. யூஎஸ் ஆஸ் அ பிரசிடென்ஷியல் சிஸ்டம் வேர் பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் செப்பரேட்லி ஃப்ரம் த காங்கிரஸ். இந்தியா ஃபாலோஸ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வேர் த பிரைம் மினிஸ்டர் இஸ் எலெக்டட் பை த மெஜாரிட்டி பார்ட்டி இன் த பார்லிமெண்ட். அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் எம்பி யார் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அந்த எம்பிக்கள்லாம் சேர்ந்து யார் மெஜாரிட்டியோ அவங்கள ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுப்பாங்க. இதுவே இது யூஎஸில் வந்து
இந்த பிரசிடென்ட் வேணும், காங்கிரஸ் இந்த எம்பி தாண்டி இந்த பிரசிடென்ட் வேணுங்கிறதுக்கும் நம்ம கிளியராக நம்ம ஓட் பண்ண முடியும். இப்போ இருக்கிறதே மோஸ்ட் டெமோக்ராட்டிக் வே ஆஃப் எலெக்ஷன் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. அதில் பிரசிடென்ட் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யார், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருங்கிற வரைக்கும் நம்ம ஓட்டு பண்ணலாம். ஃபஸ்ட் சாய்ஸ் யார், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ் யார். ஃபஸ்ட் சாய்ஸில் சப்போஸ் ரொம்ப டை இருக்குன்னா 1 and 3 டைல இருக்குன்னா செகண்ட் சாய்ஸ் எண்ணுவாங்க. அதில் இப்போ 1 and 2 டைல இருக்குன்னா தேர்ட் சாய்ஸ் எண்ணுவாங்க. ஃபைனலி மோஸ்ட் டெமோக்ராட்டிக் வேல யார் பிரசிடென்ட் வேணும்னு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ எந்த சாய்ஸ் அடிப்படையிலையோ அவங்க மட்டும் தான் பிரசிடென்ட் ஆக முடியும். அதை தாண்டி கவர்மெண்ட் எம்பிஸும் நடக்கும். இப்போ எலக்ட்ரல் காலேஜ் விஸ் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். இந்த எலக்டோரல் காலேஜ் சிஸ்டம் இதுதான் முக்கியமான விஷயம். இட் எலெக்ட்ஸ் த பிரசிடென்ட் வேர் voters indirectly vote for electors who choose the president. இவங்களும் நம்மள மாதிரி செனட் மாதிரி, இப்போ செனட் இருக்காங்களே எலக்ட்ரல் காலேஜ்னு, இப்போ அவங்கள வந்து 50 ஸ்டேட்ஸுக்குமே தலா 2 செனட்டுன்னு சொல்லி மொத்தமாக 100 செனட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரல் காலேஜ் சிஸ்டம் டீட்டெயிலாக படிப்போம். அதனால தான் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் நினச்சா ஒரு பிரசிடென்ட் உருவாக்கிட முடியும், அங்கே கிடையாது. அதுவே இங்கே நமக்கு ஒரு 4-5 ஸ்டேட் நினச்சாங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாக்கிட முடியும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா செலக்டட் பை எலக்ட்ரல் காலேஜ் ஆஃப் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் வேர் பிரைம் மினிஸ்டர் இஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட் த்ரூ பார்லிமெண்ட். State versus national election laws. Each state has different voting laws, voter registration rules and ballot types. Federal election law exist but don't control state level election entirely. ECA standardized election laws and voting procedure across all states of Lok Sabha, parliamentary and state assembly elections. Political parties. Two-party dominant system. Democrats versus Republicans. Though independent candidates exist, இங்கே multi-party system with national, regional and state-based parties influencing governance. Voting system. யூஎஸ்லேயுமே ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட் தான் FPFTன்னு சொல்லுவாங்க. uses the first past the post for most elections but has variations like ranked choice voting in some states. Uses the first past the post for both parliamentary and state elections. Ranked choice voting system. Role of federal versus state government in elections. State powers in elections. States fully control election law, registration and voting system within their territory. The ECA controls elections even for state assemblies, though state conducts a local body like municipal panchayat elections. Election date and control. Elections are conducted at different times in different states and presidential elections occur every 4 years. ECA determines national and state election schedules, often coordinating simultaneous elections. Voting rights protection. The Voting Rights Act 1965 and the Supreme Court ruling ensures protection against voter suppression. States still have power over voting laws, which sometimes lead to gerrymandering. ECA ensures uniform electoral procedures, but issues like booth capturing, voter suppression, and money power in elections are challenges. Judiciary role in electoral matters. Judicial intervention in elections. The US Supreme Court plays a key role in election disputes, such as Bush versus Gore in 2000, which decided the presidential election. Supreme Court of India and high courts intervene in electoral disputes, but the ECA has strong constitutional authority over elections. Dispute resolution. Elections results can be legally challenged at both state and federal courts. Election disputes are usually settled in high court or Supreme Court with limited interference during the election process. Key difference summarized. சரிப்பா, இந்த ஏசி இந்த மிக்சி சுத்தமாக சுத்தாதா அந்த மாதிரி சிம்பிளஸ்டாக சொல்லணும்னா, key difference summarized. Election control. US has independent control over their electoral process. US states has independent control over their electoral process, while in India the Election Commission centralizes the process. Presidential versus parliament election. US elects a president separately, whereas in India elects a prime minister through parliament. Electoral college uses direct voting. US uses a electoral college for presidential elections, whereas India's general elections are direct. State power in elections. US state regulates their own election. Indian states follow ECA's rules, judiciary. So, very much. Until then, take care. See you all. Peace.